சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த 16ஆம் தேதி மழை நீரில் நடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்து நூழிழையில் உயிர் பிழைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். சென்னை அரும்பாக்கம் உத்தாட்சி அம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் ராபர்ட். இவருக்கு 9 வயதுல செடன் ராயன் என்ற மகன் உள்ளார். இந்த செடன் ராயன் என்ற சிறுவன் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று முன்தினம் அதிக அளவிலான மழையானது சென்னையில பெய்தது. அப்போது பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கியுள்ள போது அதே போன்று அந்த இடத்திலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. செடன் ராயன் பள்ளியை முடித்துவிட்டு அதன் பின்பாக அந்த தெரு வழியாக அவர் நடந்து வந்துள்ளார். மங்கள் நகர் 1வது தெரு வழியாக நடந்து வந்த போது திடீரென மின்மாற்றியில் இருந்து கரண்ட் ஆனது அந்த நீர்ல பாய்ஞ்ச நிலையில இவர் செடன் ராயன் என்பவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் மயங்கி உள்ளார். உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய பல பொதுமக்கள் பார்த்த போதும் அவரை மீட்காத நிலையில கண்ணன் என்பவர் மட்டும் உடனடியாக அந்த நபரை அந்த சிறுவனை சாகசமாக செய்து அவர்களை உடனடியாக மீட்டார். குறிப்பாக அந்த சிறுவன் படுத்த படுக்கையாக இருந்த போது உடனடியாக அந்த கையை பிடித்து இழுத்து சிறுவனை மீட்ட நிலையில அங்குள்ள பொதுமக்கள் அந்த நபரை பாராட்டினார். குறிப்பாக இந்த மீட்கும் போது அந்த கண்ணன் என்பவருக்கும் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை மீட்டு இது தொடர்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அரும்பாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவனை மீட்பது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அரவரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த கண்ணன் என்பவர் அந்த சிறுவனை மிகவும் கச்சிதமாக செயல்பட்டு அதனை மீட்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.